தவத்திற்கு மகிழ்ந்த மகாவிஷ்ணு கருடன் மீது ஏறிக்கொண்டு சிறந்த அந்தணரின் முன்னே தோன்றினார். ஏ பிராமணரே, உமது தவத்திற்கு மகிழ்ந்தோம். நீர் செய்யும் தவத்தை நிறுத்தும். வேண்டிய வரத்தை கேளும், தருவோம் என்று கூறினார். அமிர்தப் பெருக்கு போன்ற அவ்வார்த்தையை கேட்ட பிரம்மராதர் மகாவிஷ்ணுவை பார்த்து, ஏ பகவன், தாங்கள் எனது தவத்திற்கு மகிழ்ந்து எனக்கு வரத்தை கொடுப்பதாக திருவாய் மலர்ந்து அருளியமையால் எனது கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கருணை கூர்ந்து அதனை நிறைவேற்றி தந்தருள வேண்டும். அது நற்குணங்கள் யாவும் ஒருங்கே அமைந்த ஒரு சத்புத்திரனை தந்தருள வேண்டும் என்பதே அவ்வரமாகும். அன்றியும் அப்புதல்வன் எல்லா கலைகளிலும் நிகரற்ற அறிவு வாய்ந்தவனாக இருத்தல் வேண்டும். எல்லா மகரிஷிகளாலும் கொண்டாடத்தக்கவனாகவும் உலகத்துக்கு பேர் உபகாரம் செய்பவனாகவும் இருத்தல் வேண்டும். அதிகம் கூறுவானேன். எல்லா வகையிலும் அப்புத்திரன் தம்மை போன்றவனாகவே இருத்தல் வேண்டும்.